நமது தர்மம். ஓம் சாந்தி. பாரதவாசிகளின் தர்மமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கின்றது. ஆனால் பாரதவாசிகளோ நமது தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். அதனால் இந்து தர்மம் என்று நமது தர்மத்தை அழைக்கின்றார்கள். யார் நமது தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்பதை கூட மறந்துவிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மறுபிறவி எடுத்தெடுத்து நாம் சத்யுகத்திலிருந்து திரேதா துவாபர கலியுகத்தில் மறுபிறவி எடுத்து வந்திருக்கின்றோம். ஆகையால் நாம் நமது தர்மத்தையே மறந்துவிட்டிருக்கின்றோம். தர்மத்தை மறந்துவிட்டதால் நமக்கு துக்கம்தான் இருக்கின்றது. பலவிதமான துக்கங்கள் பாரதத்தில் இருக்கின்றன. அதற்கு காரணம் நாம் நமது தர்மத்தை மறந்துவிட்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நமது தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் தேவதைகளை வழிபட்டிருக்கின்றோம். நாம் தேவி தேவதைகளை வழிபடுவதனால் மற்றும் சிவனை வழிபடுவதனால் நமது தர்மம் தேவி தேவதா தர்மமாக இருக்கின்றது. ஆகையால் இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இது கூட நாடகத்தின்படி மறந்துவிடும் தன்மை வந்துவிடுகின்றது. ஆனால் கிறிஸ்துவர்களோ அவர்களின் தர்மம் ஸ்தாபனையான பிறகுதிலிருந்து அவர்களுக்கு தெரிகின்றது, நாம் இந்த தர்மத்தில் இருக்கின்றோம், நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் கடைசி வரையில் அதே தர்மத்தில், அதாவது அவர்களுடைய தர்மத்தில் இருக்கின்றார்கள். நாமோ மறந்து விட்டிருக்கின்றோம். ஆகையால் நமக்கு பலவிதமான துன்பங்கள் வருகின்றன. ஆகையால் இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வதற்காக கூட நாம் நமது ஆதி நிலை மற்றும் ஆதி தர்மத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த நிலையில் மற்றும் அந்த தர்மத்திற்கு செல்ல வேண்டும். அந்த தர்மத்தில் மறுபடியும் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் சங்கம யுகத்தில் நாம் வெற்றி ரத்தினங்களாக ஆகின்றோம். ஆகையால் நமது தர்மத்தை நினைவு கொள்வோம். ஓம் சாந்தி.